குட் பேட் அக்லி ஹேஷ்டேக் தான் தற்போதைக்கு ட்ரெண்டிங். அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குட் பேட் அக்லி ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்டுக்கு ரிலீஸ் பண்ணி சாங்கை எப்போ, அதாவது ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் தருவாங்க. ஸோ அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது தான் இப்போ வந்திருக்க அப்டேட்டு. ஸோ ட்ரெண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா குட் பேட் அக்லி ஹேஷ்டேக் தான். நேற்று ஜிவி பிரகாஷ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரெக்கார்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம், சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்டேருந்து எந்த அப்டேட்டும் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸ் வந்து மொத்தமாக 1000 தேட்டருக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 10 படம் சோலோ ரிலீஸ் அப்படின்றதுனால நிறையா ஸ்க்ரீன்ஸில் நம்ம தலையோட இந்த படத்தை எடுக்க போகிறாங்க. பார்த்தா அதுக்கு டீசர் ரொம்பவே ஹைப் ஏற்றிருக்கு அப்படின்றதுனால நிறைய தேட்டர் ஓனர்ஸ் கண்டிப்பாக நம்ம குட் பேட் அக்லி படத்தை எடுக்க தான் போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கூடவே இன்னொரு தகவலை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏப்ரல் 9 நைட்டு, அதாவது ப்ரிவியூ ஷோ மாதிரி அந்த பெய்டு ஷோ பண்ணுறாங்களாம். ஸோ அதுக்கான அக்ரிமெண்ட்டும் வந்து ப்ராசஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ரிவ்யூஸும் இல்லாமல் தலை ஃபேன்ஸ்லாம் வந்து அந்த ஷோவை பே பண்ணி போய் பார்க்கலாம். அந்த அக்ரிமெண்ட் தான் ப்ராசஸில் இருக்கே தவிர இன்னும் அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சாங்களான்ற மாதிரி எந்த அப்டேட்டும் வரல. அப்படி முடிச்சிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம தலைவரோட கூலி, அதுக்கப்புறம் ஜெயிலர் 2, இந்த 2 படங்களோட அப்டேட்டுமே வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டால், ஜெயிலர் 2ஓட ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் கூலியோட டீசர் வர மார்ச் 14 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த 2 காரணங்கள் அவருடைய இந்த 2 படத்தோட ஹேஷ்டாகுமே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். ஆக்டர் தனுஷோட இட்லி கடை ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் இப்போ தள்ளி போயிடுச்சு. அது ஒரு பக்கம். அதுக்கான காரணம் ஷூட்டிங் வந்து சரியாக முடியல அப்படின்றது தான். இப்போ வந்து தேனியில் போயிட்டு அந்த ஃபைனல் ஷெடியூலை வந்து ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. தனுஷ் அவர்கள் ஒரு வழியாக இந்த இட்லி கடை ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்துட்டு அவர் அடுத்ததாக பண்ணுற அந்த ஹிந்தி படத்துக்கான ஷூட்டிங்கில் போய் அவர் ஜாயின் பண்ணிட்டாராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி படத்துலேருந்து அப்டேட் இன்றைக்கி வந்ததும் கண்டிப்பாக நான் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இது போல் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.